பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்துல 2 பொண்ணுங்க அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது பட்டுக்கோட்டையில தான் அவங்களோட சொந்த வீடு இருக்குது. அங்க தான் அவங்களோட அம்மாவும், அப்பாவும் இருக்கிறாங்க. இப்போ லீவுக்காக இந்த ஆனுவல் லீவ் அந்த மாரிலாம் வரும் இல்லையா? அந்த லீவுக்காக 2 பொண்ணுங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பாட்டி வீட்ல அந்த 2 பொண்ணுங்களும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு, அதாவது மூத்த பொண்ணு, அக்காக்கு தூக்கம் இல்லாம ஒரு 9 மணிக்கெல்லாம், அதாவது 8, 8:30க்கெல்லாம் அவங்க வீட்ல எல்லாருமே படுத்து தூங்கிருவாங்களாம். அவங்க தாத்தா, பாட்டி, அவங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த சாமம் அடங்குற நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேகமாவே படுத்து தூங்கிருவாங்களாம். ஊரே ஒரு மாரி கப்சிப்புன்னு இருக்குமாங்க, மயான அமைதியா. 9 மணிக்கு இந்த அக்கா, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மூத்த பொண்ணுக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்த பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூக்கம் இல்லாம வெளிய வந்து திண்ணையில உட்காந்துருக்கிறாங்க. திண்ணையில உட்காந்துருந்தவங்களுக்கு அவங்கள அறியாமலே திடீர்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இருட்டு பாதையில, அதாவது இவங்க தங்கியிருக்கிற அந்த பாட்டியோட வீடே ஊருக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயல்வெளியா இருக்கும், விவசாயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு லேண்டுக்கு பக்கத்துல தான் இவங்களோட பாட்டி வீடு இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த திண்ணையிலேருந்து எந்திரிச்சு அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா, பூஜான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அதே கிராமத்தில் கோவிலுக்கு பக்கத்தில் தான் அவங்களோட வீடு இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணோட கனவுல ஏதோ அந்த பொண்ணுக்கு அசம்பாவிதம் நடக்க போகிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்குது, கெட்ட கனவு வந்திருக்குது. அதுலேருந்து தான் பயந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே எதனா ஒன்று ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பயத்தில் 9 மணி தான், மிட் நைட்டு கூட கிடையாதுங்க, நைட்டு 9 o'clock அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்டையும் போயிடுறாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட தான் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த மாரியம்மன் தான் இவங்களுக்கு குலதெய்வம். அதாவது இப்போ போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணோட பாட்டிக்கு குலதெய்வம். அந்த பொண்ணு அவங்க குலதெய்வம் கோயிலை கிராஸ் பண்ணி போகும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க கோவிலுக்குள்ள இருந்து. இந்த கோவில் பெரிய கோயில்லாம் கிடையாது, சின்ன கோயில் தான். சுற்றிலும் கோட்டை சுவர் இருக்கும், நடுவில் மட்டும் அம்மன் இருக்கிற அந்த கருவறை இருக்கும். அதுக்கு வெளியே கொஞ்சம் இந்த கோவிலில் இருக்கிற அமைப்பு உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த கொடிமரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்களாங்க. சின்ன கோவில் தான். வெளியே இருக்கிற கேட்லேருந்து பார்த்தாலே அம்மன் தெரிவாங்களாம் உள்ள. இந்த சத்தம் கேட்டதும் பயந்து போய் இந்த பொண்ணு முன்னாடி போனவங்க 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு லெஃப்டில் திரும்பி பார்த்தா அம்மன் அப்படியே தத்ரூபமாக உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும், பெருமூச்சு விட்டு ஒரு மாதிரி கோபமாக உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு ரூபத்தை பார்த்துருக்குறாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு போய் திரும்ப பயந்துட்டு அவங்களோட வீட்டுக்கே ஓடி இருக்கிறாங்க. ஓடினவங்க பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ எந்த ஒரு அமானுஷமோ அவங்க வீட்டில் நடக்கலை அன்னைக்கு நைட்டு. ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்க பாட்டிக்கிட்ட இதை சொல்லணும்னு நினச்சிருக்கிறாங்க, ஆனால் சொல்லலை. அவங்களோட தங்கச்சி அவங்களுமே இவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அவங்க அந்த பொண்ணோட தங்கச்சிக்குமே சேம் இதே மாதிரி அந்த கோயில்கிட்ட போகும்போது 7 மணிக்கெலாம், நைட்டு 7 மணிக்கு ஆட்கள்லாம் இருக்கும்போதே அந்த பொண்ணோட காதுக்கு மட்டும் அம்மன் இந்த மாதிரி கோபமாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. என்னடா அது, நமக்கு கேட்ட அதே சத்தம் நம்ம தங்கச்சிக்கும் கேட்டிருக்குது. ஆனால் அவங்களுக்கு விஷுவலாக வந்திருக்குது, அக்காவுக்கு விஷுவலாக வந்திருக்குது, இவங்களுக்கு விஷுவலாக தெரியலை. என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா 2019 செப்டம்பர் 2 ஒரு காலேஜுங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு காலேஜில் 4 பொண்ணுங்க ஓஜா போர்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஓஜா போர்டு விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்களோட ரூமில் ஆத்மா எதுவும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது காயின் எஸ்ல போய் நிற்கிது. அந்த 4 பேருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சாங்க. யார் இந்த பொண்ணுங்க, இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இந்த பொண்ணுக்கும் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த 4 பொண்ணுங்களுக்கும் என்ன சம்மந்தம், இதை பற்றின ஒரு விரிவான தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. அது போக ஃபோட்டோ ஆதாரத்தோடு இன்றைக்கி ஸ்டோரியை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஸ்டோரியை அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கீதாங்க. கீதா பட்டுக்கோட்டையை சேர்ந்தவங்க.
பட்டுக்கோட்டையில் அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, கீதா இவங்க 4 பேர் தான் ஒரு குடும்பம், ஒரு சொந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களோட பாஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து தான் வந்திருக்கிறாங்க. அது போக நம்மள கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட பெத்தவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மறக்க முடியாத அனுபவமும் இந்த பொண்ணோட மனசுக்குள்ளே இருக்குதுங்க. இப்போ 2019 ஆகஸ்ட் 26 இவங்க கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் காலேஜுக்கு சேர்றாங்க. ஆர்கிடெக்டுக்கு படிக்க போகும்போது இவங்களுக்கு அந்த காலேஜில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்திருக்குதுங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு கிடையாது, ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூனிஃபார்ம்லாம் கிடையாதான். இஷ்டப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாமாங்க. அதாவது அவங்களுக்கு ட்ரெஸ் வரமுறைலாம் கிடையாது. அவங்களோட ரூம்ஸில் மட்டும்தான் ஒய்ஃபை இருக்கும். இப்படி ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கிறனால பொதுவாகவே இந்த ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டை இவங்களோட காலேஜில் ஹாஸ்டலில் யாருக்குமே பிடிக்காதாங்க. காலேஜ்லேயுமே யாருக்குமே பிடிக்காதான். ஏன்னா எல்லாருக்குமே பர்டிகுலர் யூனிஃபார்ம்லாம் இருக்குமா. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் யூனிஃபார்ம் எதுவுமே கிடையாதுங்கிறனால சீனியர்ஸ் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்களாம். அதை எப்படி காட்டுவாங்கன்னா, கோபமாக காட்டுறது, ரேகிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த காலேஜில் நடக்குங்கிறது கீதாவுக்கு தெரியாது. 2019 ஆகஸ்ட் 24 அதாவது இவங்க 26 தான் காலேஜ் ஓப்பன். ஆனால் 24 நைட்டே இவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. நக்ஷத்ராங்கிற ஒரு ஹாஸ்டல். இவங்களோட ஹாஸ்டலோட நேம் நக்ஷத்ரா. இந்த நக்ஷத்ராங்கிற ஹாஸ்டலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மெஸ் இருக்குமாங்க. அங்கேயே வார்டன் ரூமும் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே அடுத்த செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி தான் இருக்குமாங்க. கீதாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கிடைக்கல. கீதாவுக்கு மட்டும் இல்லைங்க, ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டை சேர்ந்த இவங்களோட சேர்ந்த 3 பேர், மொத்தம் 4 பேருக்கு ரூம் இல்லை. ஒரு ரூமுக்கு 4 பேர் தான், அதாவது 4 கேர்ள்ஸ் தங்கலாமா. ஸோ இப்போ கீதாக்கும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு 3 பொண்ணுங்க வேற ஸ்டேட், கேரளா, பெங்களூர், புனே, இந்த 3 ஊரை சேர்ந்த, அதாவது இந்த 3 ஸ்டேட்டை சேர்ந்த பொண்ணுங்களுக்கும் ரூம் கிடைக்கல இந்த கீதாவை சேர்த்து. இவங்க 4 பேருமே ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஹாஸ்டலில் வார்டன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, தேர்ட் ஃப்ளோரில் இந்த சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதில் லாஸ்ட் ரூம் மட்டும் வெக்கேட் ஆகி தான் இருக்குதாங்க. ரொம்ப வருஷமாகவே அதை பூட்டி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அந்த ரூம் இப்போ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த பொண்ணுங்களாம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே இவங்களுக்கு ரூமையும் அலாட் பண்ணிடுறாங்க. தேர்ட் ஃப்ளோரில் சீனியர்ஸ் இருக்கிற இடத்துல லாஸ்ட்டு கார்னரில் இருக்கிற ஒரு ரூம் தான் இந்த 4 பொண்ணுங்களும் தங்குறாங்க. ஒய்ஃபை இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஒய்ஃபை. பக்கத்தில் இருக்கிற சீனியர்ஸ் பொண்ணுங்களுக்குலாம் ஒய்ஃபை கிடையாது. அதனாலேயே இந்த சீனியர்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணுங்க மேலே காண்டாக இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்னாலே அங்கே இருக்கிற சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் காண்டாக தான் இருப்பாங்களாம். இவங்க போனவனையுமே யாருமே இவங்க கூட பேசுகிறதே இல்லை. இந்த 4 பொண்ணுங்க கூடயுமே பேசுகிறது இல்லை. அதனாலேயே இந்த ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு யூனிட்டியாக இருப்பாங்களாங்க. சாப்பிட போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எதனா படிக்கிறதுனாலும் சரி, எல்லாருமே ஒன்று மண்ணா தான் போவாங்களாம். இவங்களுக்கு இந்த ரூம் வந்து நல்லாவே செட் ஆயிடுது. மொத்தம் 4 காட் இருக்குமாங்க. இவங்க ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹாலாங்க. ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்களுக்கு ரூமாங்க. 10க்கு 10 ரூம் கூட கிடையாது. ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ரூம் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் காட் இருக்குமா, 4 பக்கமும் 4 காட் இருக்குமா. ரைட் சைடில் ஒரு காட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்டில் அப்படியே 2 அதுக்கு கீழேயே இருக்குமா. நடுவில் பெரிய கேப் இருக்குமா, அங்கே ஒரு டீப்பாய் இருக்குமா. நேராக இவங்க ரூமை ஓப்பன் பண்ணோன்னே நேராக ஒரு விண்டோ இருக்குமாங்க. ஏசி இருக்கும், உள்ளேயே பாத்ரூம் இருக்கும், அட்டாச் பாத்ரூம். உள்ள ஒரு கபோர்டு இருக்குமாங்க. இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணவனையும் லெஃப்ட் சைட்லேயே கபோர்டு இருக்குமா. இந்த கபோர்டில் தான் இவங்களுக்கு இந்த ஆர்கிடெக்ட் சம்மந்தமான பொருட்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாகவே அலர்ட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இந்த சாட் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்களாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த கபோர்டும் இருக்குமாங்க. இதுதான் கீதாவோட ஹாஸ்டலோட அமைப்பு, ரூமோட அமைப்பு. இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 வாரத்துக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத காரணத்தினால இவங்களோட கிளாஸ் ரூமில் யாருன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டேனா ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறது, எல்லாருமே ஒன்று மணி கீழே மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்றது, எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அது போக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் வச்சுருப்பாங்களாம். இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரூம்மேட்ஸ் தான். இவங்க ரூம்மேட்ஸ் ஜாக்லின், ஜாஸ்மின், மலர், இந்த 3 பேருமே இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுறாங்க. இவங்கக்கிட்ட அவங்களோட வீட்டில் நடக்கிற விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களோட பாஸ்ட்லாம் என்னங்கிறத அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இந்த மாதிரி இடி மின்னலோட மழை பெய்யலைங்க. மழை பெய்ய போகிற அந்த ஸ்டேஜில் இடியும் மின்னலும் மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்குது. சவுண்டு மட்டும் சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த 4 பொண்ணுங்களும் வழக்கம் போல் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி போய் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பொண்ணுங்களும் இவங்க கூட தான் ஒன்று மணி வந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுவாங்களாம். இவங்களோட ரூமுக்கு வந்துடுவாங்களாம். வந்துட்டு
எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த கீதாங்கிற பொண்ணுக்கு நைட்டு படுக்கும்போது கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவங்களோட வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரீகால் ஆகுமாங்க. இது நிறைய பேருக்கு இது நோயின்னு சொல்ல முடியாது, இது ஒரு நல்ல ஒரு மெமரி பவர் தான் நான் சொல்லுவேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் பல்லாவரத்தில். நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே எங்களோட ஹாஸ்டலில் ஒரு பையன் என் கூட இருந்தான், வினோத்னு. அவனுக்குமே இந்த ஒரு ஹேபிட் இருக்குதுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முழிச்சு தான் இருப்பான், யாரு கூடயும் பேச மாட்டான், கண்ணு திறந்து தான் இருக்கும். ஆனால் அவனோட மைண்டில் மட்டும் வேற ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்கள் அவனை வந்து லூசுன்னு தான் நினச்சோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன்கிட்ட நான் போய் கேட்கவே செஞ்சேன், ஏன்டா ஒரு மாதிரி முழிச்சே இருக்கிற, எதுவுமே பேச மாட்டேங்கிற, பயமாக இருக்குடான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மச்சான் எனக்கு வந்து ரீகால் ஆகும், என்னோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்து மறக்கவே முடியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணுவேன் அப்படிமா. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் கீதாக்கும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் ரீகால் ஆகுமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போகிறது வழக்கமாங்க. இந்த லீவ் டேஸ் சாட்டர்டே சண்டே வந்தாலே அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறது வழக்கமாக. இவங்களோட அம்மாக்கும் அவங்க பாட்டிக்கும், பாட்டிங்கிறது யாருன்னா கீதாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா. கீதாவோட அம்மாக்கும் பாட்டிக்கும் அவ்வளவா ஆகாதாங்க. கீதாவோட பாட்டினா கீதாக்கு உயிரம். அம்மாவை விட பாட்டி தான் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெங்களூரில் இருக்கிற அவங்க அத்தை வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே அவங்க அம்மா மட்டும் தனியாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. கீதாவையும் அவங்க தங்கச்சியும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. கீதாவோட அம்மாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு முடியாமல் போயிடுதுங்க. உடம்பு முடியாமல் போன காரணத்தினால அவங்கள பார்த்துக்கிறதுக்காக கீதாவோட பாட்டி இங்கே வராங்க, பட்டுக்கோட்டையில் இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல இவங்க அம்மா சும்மா இல்லாமல் அவங்க அம்மாவை, அதாவது கீதாவோட பாட்டியை நோண்டிக்கிட்டே இருப்பாங்களாங்க. கையை கழுவிட்டு நீங்கள் பாத்திரத்தெல்லாம் இது பண்ண மாட்டிங்களா, கையை கழுவிட்டு நீங்கள் வந்து காய்கறியெல்லாம் நறுக்க மாட்டிங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளால் திட்டுவாங்களாம். இதை அவங்க அம்மா வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களாம். யார்? கீதாவோட பாட்டி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களாம். ஆனால் கீதாவோட வீட்டில் அவங்களோட கசின் சிஸ்டர் ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்களாம், துர்கான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி அழுவாங்களாங்க அவங்க பாட்டி, கீதாவோட பாட்டி. ஏன்னா கீதா கிட்ட போய் சொன்னால் கீதா அவங்க அம்மாவை திட்டிடுவாங்க. அதனாலேயே அவங்க பாட்டி இவங்க கிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு வந்த சொந்தக்கார பிள்ளைகிட்ட வந்து சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்களாம். அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கிறாங்க. கீதாவுக்குமே சந்தேகம் வருமாங்க. ஏன்னா கீதா ஸ்கூலுக்கு போன நேரம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க பாட்டி சரியாகவே பேசலை. அன்னைக்கு ஒரு நாள் பேசாமே இருந்தப்போ கண்ணுலாம் கலங்கி இருக்குது, ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஏன் பாட்டி நீ அழுதுருக்கிற, என்னை ஏதோ மறைக்கிற, என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு கீதா அவங்களோட பாட்டி கூட ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். கீதாவோட தங்கச்சி தான் அவங்க அம்மா கூட படுத்து தூங்குவாங்களாம். அப்படி படுத்திருக்கும் போது அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. ஏரியா ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி வெளியே கத்திக்கிட்டு இருக்குதுங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போது கீதாவோட பாட்டி கீதாவை இறுக்கமாக கட்டி பிடிக்கிறாங்க. கீத்துக்கு ஆல்ரெடி முழிப்பு வந்துருச்சு. இந்த நாய் குலைச்ச சத்தத்திலே அவங்களுக்கு இந்த பேய் பிசாசுனா ஓரளவுக்கு பயம் இருக்குதாங்க. ஆனால் அந்த சாமி மேலெலாம் நம்பிக்கையே கிடையாது. சாமியை வந்து சுத்தமாக மதிக்கிறதும் கிடையாது. அதாவது சாமினா சும்மா கடமைக்கு கும்பிட்டுப்பாங்களாம், இவங்க பெரியவங்க எதனா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் அவங்களுக்கும் சாமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ்னாலேயே இந்த பேய்னா ரொம்ப பயமாங்க. நாய் குலைக்கிறத பார்த்துட்டு ஒரு பயத்தில் தான் இருந்திருக்கிறாங்க முழிச்சு. இப்போ அவங்க பாட்டி வேற இறுக்கமாக கட்டி பிடிக்கும் போது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. பாட்டி வேற அழுதுருக்குறாங்க. ஒரு வேளை நம்ம அம்மாவுக்கு எதனா பேய் பிடிச்சிருக்குமா, அதனால தான் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சா. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு கிட்னியில் ப்ராப்ளம், அது வேற டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த பொண்ணோட மைண்டுக்கு சின்ன வயசில் அப்படி தோணி இருக்குது. அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க, நம்ம வீட்டில் எதனா பேய் இருக்குதா பாட்டின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிடலாம், படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிருக்கிறாங்க. இதை ரீகால் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் பார்த்து இதே மாதிரி அவங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி ஊழ விட ஆரம்பிக்குது. இப்போது கீத்துக்கு ஒரு மாதிரி மனசுலாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க. பாஸ்ட்டை நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு பயந்துட்டு, என்னடா அது வெளியே நாய் ஊழ விடுற சத்தம் இவ்வளோ ஆழமாக கேட்குது, அதாவது இவ்வளோ சத்தமாக கேட்குது ரூம்குள்ளன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவங்க ரூமில் ஆல்ரெடி ஏசியவும் போட்டு யாரோ ஒரு பொண்ணுங்க இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ எந்திரிச்சு கீத்துவே எந்திரிச்சு 11 மணி இருக்குமாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது. அவங்க ரூமில் ஒரு கிளாக்கும் வச்சுருப்பாங்க, இந்த டிஜிட்டல் கிளாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் டைம் பார்த்துருக்குறாங்க 11:05. விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஏசியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஓவர் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துடுறாங்க. படுத்து தூங்கிடுறாங்க. கீதா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் இப்படி கத்துறாங்க. என்னமோதுன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, இன்னொரு 2 பொண்ணுங்களும் எந்திரிக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பாத்ரூம் டோரை மூடாம, பாத்ரூம் டோரை ஓப்பன்ல இருக்குது, அந்த இடத்துல கீழே உட்காந்து கத்திட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெளியே இருக்கிற அந்த சீனியர்ஸ் எல்லாருமே வந்து கதவை உடன்னு உடைக்கிறாங்க. என்னாச்சுடி, ஏண்டி கத்துறீங்க, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு வெளியே இருந்து கத்துறாங்க. இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பொண்ணு அழுகலை, உள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்த பொண்ணு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஒன்றும் இல்லையே நாங்கள் சும்மா ப்ராங்க் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம்னு சொன்னதும் அந்த சீனியர்ஸ் இந்த 4 பொண்ணுங்களையுமே உங்களுக்கு இருக்குது, வார்டன் கிட்ட இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு இருக்குது, வாங்க காலேஜுக்கு போயிட்டு வாங்கடி, உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க. இப்போது அழுதுகிட்டு இருந்த பொண்ணு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு மாதிரி வீசிங் வருது அவங்களுக்கு. என்னாச்சுடின்னு சொல்லிட்டு கீதா கேட்குறாங்க. கீதா கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுன்னு தெரில, இந்த ரூமில் இருக்க வேணாம், வாங்க எல்லாரும் வேற ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கீதாவுக்கு கோபம் வந்து என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொன்னாதான் வேற ரூமுக்கு போகிறோமா என்னங்கிறது சொல்ல முடியும். என்ன நடந்துச்சு சொல்லு. நான் வந்து காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சேன். இந்த சம்பவம் நடந்தது 5:45. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஜாக்லின்ங்கிற பொண்ணு எந்திரிச்சிருக்கிறாங்க. ஜாக்லின் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்காக அவங்களோட காட்டை சுற்றி தான் போகணுமா. யாரோ ஒருத்தர் இந்த கபோர்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. இதை இந்த பொண்ணு கவனிக்கலை. வேகமாக போயிட்டு ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு சைடு கண்ணில் தெரியுது, யாரோ ஒருத்தவங்க அங்கே நின்றுட்டு இருந்தாங்களே. இந்நேரத்தில் நாம் மட்டும்தான் எந்திரிப்போம். அதாவது இந்த ஜாக்லின் மட்டும்தான் விடிய காலையில் 5:30 மணிக்கெலாம் எந்திரிப்பாங்களாம். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கமாயிடுச்சு, அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படி தான் வளர்த்தனால. மற்றவங்களாம் 6-6:30 தான் எந்திரிப்பாங்களாம். அவங்களையுமே ஜாக்லின் தான் எழுப்பி விடுவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் 5:30 மணிக்கு அந்த கபோர்டு கிட்ட நிற்கிறா? சைடு கண்ணிலே தெரியுது ஒரு கருப்பு உருவம் அங்கே நிற்கிறது. இது ஒருவேளை கீதாவா இருக்குமோ, இல்லை ஜாஸ்மினா இருக்குமா, இல்லை மலரா இருக்குமோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அது ஒரு கருப்பு உருவம் நின்றுக்கிட்டு இருக்குதான். அந்த கபோர்டு ஹைட்டுக்கு இருக்குதாங்க. ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுருக்குறாங்க. நின்னவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை தூக்க கலக்கத்தில் கண்ணு ஒரு மாதிரி கலங்கி இருக்கிறனால இவங்களோட ஃப்ரெண்டே ஒரு மாதிரி புகை மாதிரி தெரியுறாங்களோன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் திரும்பி பார்த்துருக்குறாங்க. இவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும், இவங்க ரூம்மேட்ஸ் 3 பேருமே அவங்கவுங்க காட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதான் இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அலறி அடிச்சு கத்தி இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போ நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க ஜாக்லின், இதுதான் நடந்துச்சுன்னு. இப்போ கீத்துவும் ஜாஸ்மினும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பார், இது உன்னோட கற்பனை. நீ காலையில எந்திரிச்சதுமே தூக்க கலக்கத்தில் எதனா பார்த்துருப்ப. பொதுவாகவே இவங்களோட ரூம் வந்து இருட்டாக தான் இருக்குமாங்க. ஒரு இடத்துல மட்டும் லைட் இருக்கிறனால அந்த வெடி பல்ப் மாதிரி போட்டிருப்பாங்களா, நைட் லேம்ப். அந்த வெளிச்சத்தில் இருக்கிற பொருட்களோட ஷேடோ, அந்த கபோர்டோட ஷேடோ கூட அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் அந்த கபோர்டோட கார்னரில் ஒரு கருப்பு உருவம் மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்குது கண்ணுக்கு. இதெல்லாம் சும்மா ஒரு பிரம்ம தான் அப்படிங்கிற மாதிரி கீத்து சொல்லும் போது இந்த மலருங்கிற பொண்ணு, இல்லை அவள் சொல்கிறது உண்மைதான், அவள் சொல்கிறது உண்மைதான், நானும் அந்த உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கீதாக்கும் ஜாஸ்மினுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னடி சொல்றீங்க, நீ அந்த உருவத்தை பார்த்தியா, எப்போ பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது, நைட்டு 11:05 இவங்க தூங்குனாங்க. யாரு? கீதா. மலருங்கிற பொண்ணுக்கு ஒரு 12லேருந்து 12:30க்குள்ள ஸ்வெட் ஆகி தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சிருக்கிறாங்க. ஏசியை போட்டுட்டு படுத்துருக்கிறாங்க. இதே கபோர்டு கிட்ட அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி உறைஞ்சி போய் 2 நிமிஷத்துக்கிட்ட ஹோல்ட் ஆகி அப்படியே நின்றுருக்குறாங்க. அதாவது உட்காந்துருக்குறாங்க அவங்களோட பெட்டில். பெட்ஷீட்டை மேலே போட்டாங்க, படுக்கலை, கண்ணை மட்டும் திறந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போய் போர்வையை ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எப்படி தூங்குனாங்கன்னே அவங்களுக்கு தெரியலை. அவங்க கனவுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க காலையில் எந்திரிக்கும் போது. ஆனால் இப்போது காலங்காத்தால் 5:45 இந்த சம்பவம் நடந்ததை ஜாக்லின் சொன்னதுக்கப்புறமா, அவங்களும் அந்த கருப்பு உருவத்தை பார்த்ததுக்கப்புறமா, அப்போ நான் பார்த்தது உண்மைதான், ஒருத்தர் பார்த்தா தான் அது ஹாலுசினேஷன், அது கற்பனை, ஆனால் 2 பேர் பார்த்துருக்குறோம், ஒரே நாளில் ஒரே நைட்டில் பார்த்துருக்குறோம், அப்படின்னா நம்ம ரூமில் ஏதோ ஒன்று இருக்குடி. இவங்க 2 பேர் சொல்கிறத இந்த ஜாஸ்மின் கீதா 2 பேரால ஏற்றுக்க முடியலைங்க. ஒருவேளை இது இவங்களோட கற்பனையாக இருக்கலாம். 2 பேருக்கு எப்படி ஒரே விஷுவல் தெரியும்? இவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. சரி வாங்க காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சம்பவம் நடந்த நாள்லேருந்து அடுத்தடுத்து 2 நாள் நைட்டுமே இவங்க எப்பப்பெல்லாம் இந்த ரூமுக்கு வராங்களோ, இவங்க ரூம்குள்ளே வரும்போதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை 4 பொண்ணுங்களாலையுமே உணர முடியுமாங்க. குறிப்பாக கீதாவால் உணர முடியுமா. கீதாவுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குமா. இந்த ரூம்குள்ளே வந்தாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுமா. இந்த சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறமா
ஈவினிங்காக காலேஜை முடிச்சுட்டு 4 பேருமே ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தப்போ 4 பேருக்குமே அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாங்க. இந்த அளவுக்கு டயர்டாக இவங்க 4 பேருமே ஃபீல் பண்ணதே கிடையாதான். 4 பேர் வந்ததுமே ஸ்நாக்ஸ் கிக்ஸ் எதுவுமே சாப்பிடாம 5-5:30க்கெலாம் அவங்கவுங்க பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. இப்படி தூங்குற பர்சன்ஸே கிடையாது இந்த 4 பொண்ணுங்களும். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னன்னா 5-5:30 மணிக்கெலாம் வானமெல்லாம் இருட்டி போய் ஒரு மாதிரி கருமேகம் சூழ்ந்து இருக்குதான். இவங்களோட ஹாஸ்டலை சுற்றிலுமே இருட்டி போய் கிடக்குதான். இவங்களோட ரூமில் லைட்டையுமே இவங்க போடலை. ஏன்னா இவங்க வரும்போது கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்திருக்குது, அந்த ஈவினிங் சன்லைட்டில் வெளிச்சமாக தான் இருந்திருக்குது. படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இந்த க்ரீப்பியான சவுண்டில் 4 பேருமே டக்குன்னு எந்திரிக்காமல் கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. பார்த்தா இவங்களோட ரூமில் இருக்கிற அந்த விண்டோ இவங்களுக்கு நல்லா தெரியும் க்ளோஸில் தான் இருந்திருக்குது. ஏசியை போட்டுட்டு தான் படுத்துருக்குறாங்க. இப்போ ஏசியும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க ரூமில் இருக்கிற அந்த விண்டோ க்ரீப்பியான சத்தத்தோட ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலி இந்த விண்டோவை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் படுத்துருக்குறாங்க, யாருமே ஓப்பன் பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அதை ஓப்பன் பண்ணியிருப்பா? இது போக இவங்களோட 4 பேரோட காட்டுக்கும் நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, சென்டரில் ஒரு இடம் இருக்கும், டீப்பாய் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு. அந்த டீப்பாய் மேலே ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்துருந்ததை இந்த 4 பேருமே பார்த்துருக்குறாங்க. 4 பேருமே இந்த கருப்பு உருவத்தை பார்த்ததும் டக்குன்னு அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிருச்சாங்க. இப்போ இவங்க 4 பேருக்குமே என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம இந்த ரூமில் வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து வச்சிருக்கிறனால நமக்கு இந்த விஷுவல் வந்துச்சா, இல்லை உண்மையாகவே இந்த ரூமில் எதனா ஒரு அமானுஷ்யம் இருக்குதா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. இந்த மாதிரி கெட்ட சக்திகள் இருக்கிற இடத்துல நார்மலாகவே கூலிங் டெம்பரேச்சர் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு விண்டோ ஓப்பனில் இருக்கிறது கூட தெரியாமல் ஏசியில் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஃப்ரீசருக்குள்ளே படுத்துருக்கிற மாதிரி ஒரு கூலிங்கில் தான், அந்த டெம்பரேச்சரில் தான் இவங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. அது இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஓஜா போர்டு விளாடலான்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருதுங்க இந்த 4 பொண்ணுங்களுக்கும். ஓஜா போர்டு வாங்கிட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு 11லேருந்து 11:30 மணிக்குள்ள ஓஜா போர்டு விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்டலில் இருக்கிற இந்த பொண்ணுங்களில் ஒருத்தவங்களோட லவ்வர், அதாவது டே ஸ்காலராக காலேஜுக்கு வந்துட்டு போவாங்க இல்லையா, அவர்கிட்ட சொல்லி ஓஜா போர்டு ஒன்று புதுசாக வாங்கலை, ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணுற ஒன்றை கேட்குறாங்க. அதை இந்த மெஸ்ஸுக்கு போகிற டைமில் பின்னாடி காம்பவுண்ட் செவர் வழியாக அவர் தூக்கி போட்டுறாரு. இவங்களில் ஒரு பொண்ணு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு 11லேருந்து 11:30 மணிக்குள்ளே இவங்க ரூமில் இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் ஏற்றி வச்சு இந்த கேண்டில் லைட் இந்த வெளிச்சத்தில் இவங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓஜா போர்டை. 4 பேருமே அவங்களோட விரலை முன்னாடி வச்சுட்டு காயினுக்கு நேராக ₹1 காயின் ஒன்று வச்சுருக்கிறாங்க. எஸ்ஆர்னோன்னு அந்த ஓஜா போர்டில் இருக்கும் இல்லையா, அதுக்கு சென்டரில் இந்த ₹1 காயினை வச்சுட்டு 4 பேருமே அவங்களோட விரலை நீட்டி விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஆர் யூ தேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை கேட்குறாங்க. இந்த காயின் வந்து நகரவே இல்லை. மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த காயின் நகரவே இல்லை. மெழுகுவர்த்தி அப்படியே தான் இருக்குது, ஆடவே இல்லை, அப்படியே இருக்குது. எந்த ஒரு மாற்றமுமே தெரியலை, எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. இப்போ 4 பேருமே ஒன்று சொன்ன மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் தான் சொன்னேன்ல, யார் கீதா, நான் தான் சொன்னேன்ல இந்த ரூமில் எதுவுமே கிடையாது, ஒருத்தருக்கு அந்த மைண்ட் செட்டு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி, வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது, இப்படி தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் காயின் எஸ்ஸில் போய் நிற்கிது, நகன்ருக்குது. இவங்க 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்ட் வச்சு பேசிகிட்டு இருக்கு. இந்த டயத்தில் தான் காயின் நகன்ருக்குது. இப்போ கீத்துக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சந்தேகம். ஏய், யாரோ ஒருத்தர் தானே இதை நெகட்டிவ் வச்சிங்க, ப்ராங்க் பண்ணுறீங்களா, யார் நெகட்டிவ் வச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு அட் அ டைமில் 4 கேர்ள்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, நீ தானே அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு, இவங்க 4 பேரில் யாருமே அந்த காயினை நகட்டி வைக்கல, அந்த காயினாக தான் அது நகன்ருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக மறுபடியும் அந்த காயினை எடுத்து சென்டரில் வச்சுட்டு ஆர் யூ தேர் அப்படின்னு மறுபடியும் 3 தடவை கேட்குறாங்க. 4 பேருமே அந்த காயினை தொடவே இல்லை, மேலேயே தான் இப்படி வச்சிருக்கிறாங்க விரலை. 4 பேரோட விரலையும் இப்படி வச்சிருக்கிறாங்க. இவங்களோட விரலுக்கும் அந்த காயினுக்கும் இவ்வளோ கேப் இருக்குதாங்க, மேலேயே வைக்கலை. ஆனால் அந்த காயின் மறுபடியும் எஸ்ல போய் நின்றுருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெழுகுவர்த்தியை அணைச்சிட்டு டியூப்லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஓஜா போட்டிருக்கு இல்லையா, அதை எடுத்து கிழிச்சு போட்டுட்டு தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா
இந்த காயின் நகண்டது மட்டும் இல்லாமல் ஒன்று சொன்ன மாதிரி ஜாக்லினோட கைக்கும் இந்த கீதாவோட கைக்கும் ஷாக் அடித்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ நம்ம கையை நீட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல லைட்டரை பற்ற வச்சாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு இவங்க 2 பேருக்கு இருந்திருக்குது. மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரூமில் ஒரு கபோர்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் இவங்களோட சாட் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்களாம். ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக அவங்களோட அசைன்மெண்ட் எல்லாமே அதில் தான் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அந்த கபோர்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் உள்ளேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க அதை கொண்டு எரிஞ்சாங்கன்னா என்ன ஃபோர்ஸில் போய் ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் அடித்து விழுகுமோ அந்த மாதிரி அந்த செவத்தில் அடித்து கீழே விழுந்திருக்குதுங்க. இவங்க உள்ளே வச்சிருந்த எல்லா திங்ஸையுமே யாரோ ஒருத்தவங்க இந்த கபோர்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. உடனே இந்த ஓஜா போர்டை கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் லைட்டே ஆன் பண்ணிவிட்டு நேராக போய் படுத்துடுறாங்க. அவங்களோட இடத்துல படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தூக்கமே வரல. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போய் செப்பரேட் பண்ணி படுத்துக்கிறாங்க. 4 பொண்ணுங்களும் 4 பேரோட ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இவங்களோட ரூமுக்கு வரதுக்கே இந்த பொண்ணுங்களுக்கு பயமாங்க. ஏன்னா நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை. காலையில் அவங்களோட ரூமில் தான் போய் கிளம்பணும். 4 கேர்ள்ஸுமே நைட்டு முழுக்க தூங்காமல் காலையில் எந்திரிச்சு ஒன்றா தான் அவங்களோட ரூமுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க கிழிச்சு போட்ட அந்த ஓஜா போர்டு இவங்களோட லவ்வர், அந்த ஒரு பொண்ணோட லவ்வர் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதாங்க அந்த டீப்பாய் மேலே. இதை அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. ஹாஸ்டலில் ஸோ நாங்கள் ரவுண்டாக கீழே அந்த ரவுண்டாக எல்லாரும் உட்காரும்போது பேசலாம் இதை பற்றி எல்லாருக்கிட்ட அப்படின்னு நினச்சி ரூமுக்கு பேகை வச்சா அந்த டேபிளில் ஓஜா போர்டு கிழிச்சு போட்டாங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. தூக்கி வாரி போட்டு 4 பொண்ணுங்களுமே இந்த ஓஜா போர்டை பற்றியோ நைட்டு நடந்த சம்பவத்தை பற்றியோ யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. ஷேர் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. மைண்டு ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்கல. இப்போ ஈவினிங் 5-5:30 மறுபடியும் அவங்களோட ஹாஸ்டலுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. நம்ம வார்டன்கிட்ட சொல்லிவிட்டு வேறு ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ அவங்களோட ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. யார், இந்த மலருங்கிற பொண்ணோட ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. அதனால் அவங்களோட ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சிடுறாங்க. இந்த ஜாக்லின் எப்பயுமே அவங்களோட ஃபோனை ரூம்லேயே தான் வச்சுட்டு வருவாங்களாம் கீழே ஸ்நாக்ஸ் சாப்பிட போகும்போது. இப்போ 4 பேரும் கீழே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இப்போ 4 பொண்ணுங்களுமே கீழே இருக்கிற மெஸ்ஸில் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மேலே வந்துட்டு இருக்கும்போது ஜாஸ்மின்ங்கிற பொண்ணு எப்பயுமே ஒரு ஹெட்செட் போட்டிருப்பாங்களாம் கழுத்தில். அது ஹாஸ்டலில் மட்டும்தான் போட்டிருப்பாங்களாங்க. அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. காலேஜுக்கு போகும்போது மட்டும் அந்த மாதிரி போடக்கூடாது. 3rd ஃப்ளோருக்கு வராங்க. அவங்களோட ரூம் கிட்டக்க வரும்போது ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்குது. யாருக்கு? ஜாஸ்மினுக்கு. மலரோட ஃபோன்லேருந்து ப்ளூடூத் ஜாஸ்மினுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சேட் சாங் ஓடுது. என்னடா அது இறையிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு காதில் எடுத்து மாட்டுனா ஒரு சேட் சாங்காங்க. தமிழ் சாங்லேயே ஒரு பழைய சாங், ஒரு சேட் சாங் ஓடுது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. 4 பொண்ணுங்களுமே அப்படியே நின்றுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே காதில் வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஒரு சேட் சாங் ஓடுது. மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சார்ஜ் போட்டு வைக்கும்போது எப்பயுமே நெட்டை ஆஃப் பண்ணிடுவாங்களாம், ப்ளூடூத் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு வெறுமனே சார்ஜ் போட்டு தான் வருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மலரோட ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் எப்படி ஆன் ஆச்சு, அதுவும் ஜாஸ்மினோட ப்ளூடூத் ஹெட்செட்டில். இது போக இது நாள் வரைக்கும் இவங்க இந்த ஹாஸ்டலுக்கு ஃப்ரெண்டாகி இப்போ வரைக்குமே மலரோட ஃபோனில் இவங்களோட ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணதே இல்லை, கனெக்ட் பண்ணதே கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்? ரூமோட வாசலில் நின்றுக்கிட்டு கதவை திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து வேர்த்து கொட்டி பயந்து போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கீதா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், யாரோ நம்மக்கிட்ட கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த கதவை ஓப்பன் பண்ணுற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ப்ளூடூத்தில் ஓடிட்டு இருந்த அந்த சேட் சாங் நின்றுதுங்க. ப்ளூடூத்தும் அன்பேர் ஆயிடுது. உள்ளே வேகமாக ஓடி போயிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்து பார்த்தா ப்ளூடூத் ஆன்லேயே இல்லை, சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, 100% ஏறிடுது. எடுத்துடுறாங்க. இப்போ இவங்களோட கபோர்டுக்குள்ளே இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர், நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் இவங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பாங்கன்னு, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆஃபில் தான் இருந்திருக்குது. இப்போது அதுவாக ஆன் ஆகி இவங்க காதில் கேட்ட அதே சேட் சாங் கபோர்டை மெதுவாக ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டக்க போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கபோர்டு ஓப்பன் ஆகி அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து எரிஞ்சாங்கன்னா எப்படி ஒரு ஃபோர்ஸில் விழுகுமோ அதே மாதிரி அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் அடித்து கீழே விழுந்து ஓடாமல் அப்படியே இறஞ்சிக்கிட்டே ஆஃப் ஆகிருக்குதுங்க. இதை பார்த்ததுமே இந்த 4 பொண்ணுங்களும் மறுபடியும் பயந்துட்டு அவங்க ரூமை விட்டு ஓடி வராங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 4 பேர் 4 ரூமில் செப்பரேட்டாக போனாங்க இல்லையா, பிரிஞ்சு போனாங்க இல்லையா, இப்போ ஒரே ரூமுக்குள்ளே போய் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வார்டன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. வார்டன் கிட்ட சொல்லலான்ட்டு போகும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி இன்னும் 2 நாளில் மலேசியாவுக்கு போக போகிறோம்,
இந்த ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே அவங்க ஃபாரினுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்களாம் அந்த காலேஜில். அவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டிங்க அது. இவங்க எல்லாருமே மலேசியாவுக்கு போகிறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமில் படுத்து தூங்க மாட்டாங்களாம். கீழே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தான் போய் படுத்து தூங்குவாங்களாம், செப்பரேட் பண்ணி. அதாவது ஒவ்வொரு ரூம்லேயும் ஒருத்தவங்கிற மாதிரி கீழே படுத்து தூங்கிடுவாங்களாம். 2 நாளுக்கு அப்புறமா மலேசியாவுக்கு போகிறாங்க வேலை விஷயமா. அதாவது இவங்களோட படிப்பு விஷயமா மலேசியாவுக்கு கூட்டு போகிறாங்க அவங்க காலேஜிலேருந்தே. மலேசியாவுக்கு போயிட்டு ரிட்டன் இவங்களோட ஹாஸ்டலுக்கு வந்து வண்டியில் இறக்கி விட்டுறாங்க. பஸ்ஸில் இறக்கி விடும்போது இந்த 4 பொண்ணுங்களுக்குமே, மற்ற பொண்ணுங்களாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த 4 பொண்ணுங்களுக்குமே அவங்க ரூமை பார்த்து ஒரு பயம் வருதுங்க, மரண பயம் வருது. கீழே தான் நிற்கிறாங்க. 3வது ஃப்ளோரில் இருக்கிற கார்னர் ரூமை பார்த்து போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கும்போது ஒரு பொண்ணான செய்தி உங்களுக்கு வருதுங்க. கோவிட் அறிக்கை வருது. அதாவது இந்த கோவிட் டைமில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கோவிட் வரப்போகுது, லாக்டவுன் போட போகிறாங்கங்கிறது எல்லா காலேஜுக்கும் முன்னக்கூடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்களாம். அதனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வார்டன் சொல்கிறாங்க. இவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக தாங்க இருந்திருக்குது. பயந்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு அந்த ரூம்குள்ளே வேகமாக போயிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களாங்க. கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கோவிட் டைம்லையே லைட்டாக தளர்வுகள் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த டைமில் இவங்களுக்கு காலேஜ்லேருந்து நிறைய அசைன்மெண்ட் மாதிரிலாம் கொடுப்பாங்களாம். பக்கத்துலேயே இருக்கிற ரூரல் வில்லேஜுக்கு போயிட்டு இவங்க படிப்பு சம்மந்தமாக சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க வீட்டில் விடவே மாட்டாங்களாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு மறுபடியும் இந்த பாஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு படுத்திருக்கும் போது கீதா அவங்களோட பாட்டி ஞாபகம் வந்திருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க பாட்டி இவங்களை கட்டி பிடிச்சி படுத்திருந்தாங்க இல்லையா, அடுத்த நாள் காலையில் கீதா ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க பாட்டி ஒருமா உடம்பு முடியாமல் தான் இருந்திருக்கிறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க பாட்டி வீட்டில் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அந்த கிளவி போயிருச்சு, ஊருக்கே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி திமுறா பதில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. கீதா அவங்க தாத்தாவுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. எப்பயுமே அவங்க பாட்டியே தாத்தா தான் வந்து விட்டுட்டு தாத்தாவே கூட்டு போயிடுவாராம். அவங்களுக்கு தனியாலாம் வந்துட்டு போகிறதுக்கு தெரியாதான். ஸோ அவங்க தாத்தா தான் கூட்டு போயிருக்கிறாரு. அவங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணால், நான் வெளியே இருக்கிறேம்மா, பாட்டி வந்து வீட்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் உடம்பு முடியலை, நான் கால் பண்ணுறேம்மா, நானே பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறமா 2 நாளாக அவங்க பாட்டி கான்டாக்ட்லேயே இல்லை. 3வது நாள் காலையில், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி அவங்க பாட்டி இவங்களோட வீட்டிலேருந்து போயிருக்கிறாங்க. அவங்க தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டார் காலையில். பிப்ரவரி 4ஆம் தேதி நைட்டு இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. பாட்டி ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப சாக கிடக்கிறாங்க, ஆம்புலன்ஸில் வெளியே அந்த திருச்சிக்கு வந்து கூட்டு போயிட்டுருக்குறோம், இங்கே வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, 2 ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி பார்த்தோம், இவங்க திருச்சியில் இருக்கிற ஒரு மெயினான ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அவங்க தான் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பதறி அடித்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களும் கீதாவும் போகிறாங்க. திருச்சிக்கு கீதா போகிறதுக்குள்ளேயே அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. அவங்க பாட்டி இவங்க வீட்டிலேருந்து போகும்போதே அழுதுகிட்டே போயிருக்கிறாங்க. அவங்க தாத்தா இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாரு கீதா கிட்ட. கீதாவோட பாட்டியை அவங்க தாத்தா அவங்களோட ஊருக்கு கூட்டு போனதுக்கப்புறமா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே லூஸ் மோஷன் போயிருக்குது அவங்களுக்கு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லூஸ் மோஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு அவங்களாவே இல்லையாங்க, ரொம்ப உடஞ்சி போய் தான் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. யாருமே வரலையாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களே யாருமே வரலையாம். வரலன்னொன்னே இவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அவங்க 2 ஊர் தள்ளி இருக்கிறவங்க அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டியம்மாவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே கீதாவோட பாட்டியை காப்பாற்ற முடியலைங்க. அவங்க இறந்தே போயிட்டாங்க. இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. கீதாவோட அம்மா வழக்கத்துக்கு மாறா அவங்களோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே, எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுமே இப்போ கூட இல்லை. யார்? கீதாவோட அப்பா அவங்க அம்மா கூட சேர்ந்து வாழலை. இவங்க 2 பேரும் உங்கள் தங்கச்சி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீதாவோட அம்மா ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கீதா அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசும்போது தான் அவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. கீதா ஹாஸ்டலில் இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ யாரோ ஒருத்தவங்க இவங்களை பின்தொடர்ற மாதிரியும், இவங்க மேலே வந்து உட்கார்ற மாதிரியும், தலைக்கு மேலே உட்காந்து இவங்கள ஒரு மாதிரி ஹெட்டேக்கை உருவாக்குற மாதிரி, இப்போ நார்மலாக யாராச்சும் ஒருத்தவங்க மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினாங்கன்னா வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இவங்களை பண்ணுற மாதிரியும், இவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. இது சும்மா நல்ல தூக்கம் இல்லை, நமக்கு உடம்பு முடியாதனால மாத்திரை போடுறதுனால அந்த மாதிரி எதனா ஒரு கற்பனையில் இருப்போம்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கிறாங்க கீதாவோட அம்மா. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்காக போகும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நின்றுருக்குது. நின்னது மட்டும் இல்லாமல் இவங்களோட முதுகில் பரண்டி வச்சுருக்குதுங்க. அதாவது கீதாவோட அம்மாவோட முதுகில் பரண்டி வச்சுருக்குது. அந்த தழும்பு இவங்கக்கிட்ட கீதா கிட்டே அவங்க அம்மா காட்டியிருக்கிறாங்க. இங்கே பாரு, இது வந்து என்னோட கற்பனையாக இருந்தால் எப்படி ரத்தம் வர அளவுக்கு யாராச்சும் ஒருத்தர் பரண்ட முடியும், ஏதோ ஒன்று என்னைய
கொல்ல பார்க்குது, நீ என்னதாம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீதா கேட்கும்போது, இதுக்கு அடுத்த நாளே அவங்களோட குலசாமி, இந்த மாரியம்மன் கோவில்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு போயிட்டு பூசாரி கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட வீட்டில் ஒரு ஏவல் இருக்குது, இவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க இவங்க மேலே ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க, இந்த ஏவல் தான் இவங்க குடும்பத்தையும் அழிக்கிறதுக்காக வந்திருக்குது. எப்படி ஒருத்தவங்க நம்ம மேலே ஏவலை ஏவி விட்டு நம்ம சைடு ஒரு உயிர் பலி போகுதோ, ஏவி விட்டாங்க இல்லையா, அவங்க வீட்டு சைடும் ஒரு உயிர் பலி வருமா. இதை அவங்க அம்மா லைவாகவே பார்த்துருக்குறாங்க. அவங்களோட அத்தை குடும்பம் ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம். யாரு? கீதாவோட அம்மாவுக்கு அத்தை இருப்பாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இவங்கள பார்த்து வைத்தறிச்சல் படுவாங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க தான் கீதாவோட அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்கக்கூடாது, பிரிஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு ஏவலை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரியே நடந்துருச்சு. அது பத்தாதுன்னு இவங்களை கொல்றதுக்காகவும் இன்னொரு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. கீதாவோட அம்மா எப்போவோ இறக்க வேண்டியது, உடம்பு முடியாமல் படுத்துக்கே ஆனப்பதான் கீதாவோட பாட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ கீதாவோட பாட்டி அவங்களோட கண்ணுக்கு அந்த ஏவல் தெரிஞ்சிருக்குது, அதை அவங்களோடைய கூட்டு போயிருக்கிறாங்க. மாரியம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சாக போகிற வயசு, ஆனால் என் பேத்திக்கோ என் மகளுக்கோ எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்த ஒரு விஷயத்த அவங்க தூக்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் கீதாவோட பாட்டி இறந்தே போயிட்டாங்களாங்க. லூஸ் மோஷன்லாம் ஆனது, அவங்க திடீர்னு படுக்கை ஆனது, இது எல்லாமே அந்த ஏவலால் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாரு. அன்னையிலேருந்து கீதாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆயிருக்குதுங்க. தன்னோட அம்மா வயசானவங்க, சின்ன வயசில் இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க தான் சமையல் செஞ்சு ஊட்டி விட்டு இவங்களெல்லாம் நல்லபடியாக வளர்த்த ஒரு அம்மா, அவங்கள கையை கழுவிட்டு தான் நீ வெங்காயத்தை வெட்டணும், கையை கழுவிட்டு தான் நீ இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை ஹைஜீனாக இருக்கிறதுக்காண்டி இவங்க சொன்னாலுமே அதை சொல்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது இல்லையா, எரிஞ்சு விழுந்து பட்டிக்காடு அந்த மாதிரி இப்படிலாம் கேவலமாக பேசி அந்த அம்மாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து கீதாவோட அம்மா ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது பாஸ்ட்டு. இப்போ எதுக்குமா அந்த உருவம் மறுபடியும் உன்னைய தேடி வந்துச்சு, எதுக்கு உன் முதுகில் பறண்டுன்னு சொல்லி கேட்டால், மறுபடியும் அதே பூசாரிக்கிட்ட இவங்க போய் பார்க்கும்போது அந்த வீட்டாளுங்களில் யாரோ ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இதையே வச்சுட்டு போயிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை உங்களால் ஏற்றுக்க முடியலை. அது எப்படி தன்னோட வீட்டுக்குள்ளே தனக்கே தெரியாமல் இன்னொரு சொந்தக்காரங்க வர முடியும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் கீதாவோட தங்கச்சி அந்த பொண்ணு வீட்டில் இருக்கும்போது இவங்களோட அத்தை குடும்பத்துலேருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு காரணமும் அவங்க தான். நாங்கள் வந்துட்டு போனோம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லாதப்பா, ஏன்னா உனக்கு நாங்கள் சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா அது அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அம்மா அழுத்தமாக கேட்கும் போது சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க தான் வந்தாங்கன்னு. இப்போ தான் அதையும் கன்ஃபார்ம் பண்ணேன்டி, ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரில, நல்லா இருந்தாலே உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ கீதாவோட வாயிலையும் வருதுமா, ஒருவேளை அந்த ஏவல் தான் என்னையை தொடர்ந்து அங்கேயும் வந்துருச்சா, என்னோட ஹாஸ்டல்லையும் வந்துருச்சா, என்னையை மட்டும் படாத பாடுபடுத்தாமல் என் ஃப்ரெண்ட்ஸையும் படாத பாடுபடுத்துதான்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வாய் வருது. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம், இப்போ இவங்க வீட்டிலையே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது, இப்படி ஏவல்லாம் வந்திருக்குது, இவங்கள தொடர்ந்து அதை எப்படி வராமல் இருக்கும், இவங்கள மட்டும் அதை எப்படி விட்டு வச்சிருக்கோங்கிற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு வருதுங்க. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட கேட்கல, அப்படியே விட்டுறாங்க. அது ஏங்கிறது உங்களுக்கு தெரில. இந்த கோவிட்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு ஹாஸ்டலும் ஓப்பன் பண்ணிடுறாங்க, காலேஜும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. காலேஜுக்கு போகும்போது இவங்களுக்கு போகவே பிடிக்கல அந்த ஹாஸ்டலுக்குள்ளே. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க கீதாக்கு. என்னன்னா, ஜாக்லின், ஜாஸ்மின், மலர் இவங்க 3 பேருமே அந்த ஹாஸ்டலில் தங்கலை. இப்போ வெளியே ரூம் எடுத்துடுறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே வெளியே அந்த காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அங்கேருந்து பார்த்தா இவங்களோட ரூம் தெரியுமா, அதாவது இவங்க தங்கி இந்த ரூமோட விண்டோ தெரியுமா, அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு எடுத்துட்டாங்க. 2 BHK அப்பார்ட்மெண்ட்டாங்க. முதல்ல இவங்க எடுத்தது ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த பில்டிங்கோட அமைப்பு கீழே கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குமா, மொத்தம் 3 ஃப்ளோராங்க. அங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே 1 BHK ஒரு 3 இருக்குமா, அதுக்கு மேலே 2 BHK 3 இருக்குமா, அதுக்கு மேலே 3 இருக்குமா. இதுதான் இந்த பில்டிங்கோட அமைப்பு. இவங்க போனது அவசர அவசரமாக போனனால அந்த 1 BHKல மட்டும் கிடச்சிருக்குது. அங்கே தான் போயிட்டு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்போது இவங்களுமே யார் கீதாவுமே வேறு வழி இல்லாமல் எப்படி போவாங்க, அந்த இடத்துல பேய் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு போக மாட்டாங்க இல்லையா. ஏவல் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணலை. இங்கே வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் இவங்களோட காலேஜ் லைஃப்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. எப்படியோ அந்த பேய் ரூமை விட்டுட்டு நம்ம இங்கே வெளியே வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதம் நல்லா போயிருக்குதுங்க. 1 மாதத்துக்கு அப்புறமா மேலே ஒரு வீடு காலியாகுது 2 BHKல. ஏன் நம்ம ஒரு மாதிரி டஞ்சனாக இதுக்குள்ளே இருக்கணும், இந்த 2 BHK எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 4 பொண்ணுங்களும் மேலே போகிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா,
2 BHK அப்பார்ட்மெண்ட். மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, நேராகவே ஒரு விண்டோ இருக்குமாங்க, அது பக்கத்தில் பால்கனி இருக்குமா, ரைட் சைடில் கிச்சன் இருக்குமா, லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு, கிச்சனை ஒட்டி ஒரு ரூம் இருக்குமா, காமன் டாய்லெட் ஒன்று இருக்குமா, ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. இதுதான் இவங்க இப்போ தங்க போகிற அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமைப்பு. இப்போ தான் கதையே ஆரம்பிக்குதுங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் ஒரு ரூமை மட்டும் யாருமே யூஸ் பண்ணலை. ஏன்னா அந்த ரூமில் ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் வர மாதிரியும் ஏதோ ஒரு பிளட்டு ஸ்மெல் வர மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குது. அதனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் வந்த புதுசில் 4 பேரும், இந்த 4 கேர்ள்ஸுமே ஒரே ஒரு ரூமில், இந்த கிச்சன் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் தான் ஒரே கட்டிலில் 4 பேரும் படுத்திருப்பாங்களாம். ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு ப்ளஸ் ஒரு சிங்கிள் காட், ரெண்டையும் ஒன்றா போட்டு இதில் 4 பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பொண்ணு மட்டும் இந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட லிவிங் டுகெதரில் இருக்கிறதுக்காண்டி தனியாக போயிடுறாங்க. அவங்களும் இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் தனியாக போயிடுறாங்க, மேலே 2nd ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. இப்போது இவங்களோட வீட்டில் ஜாஸ்மின், ஜாக்லின், கீதா இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரில் இந்த ஜாஸ்மின்ங்கிற பொண்ணு ஒரு மாதிரி குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி போதை விஷயங்களுக்கு வந்து அடிமையாயிடுறாங்கிறத விட அவங்களோட ஒரு ஹேபிட்டாகவே அது மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். மாறினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்கும் பிடிக்கல. ஏன்னா கீதாவுக்கு இந்த மாதிரி சிகரெட் ஸ்மெல்லாம் ஆகாதான், ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி, வாமிட்டே எடுத்துருவாங்களாம் இந்த ஸ்மெல் பட்டாலே. அதனாலேயே அந்த ரூமை அந்த பொண்ணு மட்டும்தான் வச்சிருக்காங்க. யார், ஜாஸ்மின் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறாங்க. கீதாவும் ஜாக்லினும் அந்த யூஸ் பண்ணாத ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த ரூம் நல்லாவே இருக்குதுங்க வென்டிலேஷனோட. ஏன்னா இந்த காரிடார் பக்கத்துலேயே இருக்கிற ரூம், வெளியே அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால் காரிடார் தெரியுமா. இந்த ரூமே எவ்வளோ நாள் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கே தான் தங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணிலேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. காரிடாரில் நல்லா காற்று வர்றதுனால ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்களாம். நல்லா தூங்கிட்டு இருந்த கீதாக்கு திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்கள வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்குதுங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. பெட்லேருந்து இப்போ எந்திரிக்கிறாங்கன்னா ரைட் சைடில் தான் அந்த விண்டோ இருக்குது. விண்டோ வழியாக பார்த்தா வெளியே காரிடார் தெரியும். டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க ரைட் சைடில் திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு உருவமாங்க. நல்லா ஒரு மாதிரி ஜைஜாண்டிக்காக இருக்குதான், கட்ஸ்லாம் இருக்குதான். அதாவது ஒரு ஜிம் பாடிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டுமஸ்டான உடம்பு, ஆனால் உருவமாக தான் இருக்கு. அது தெரியல, ஒரு கருப்பு உருவம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு முகமோ எதுவுமே தெரியல. நின்று இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு டக்குன்னு பக்கத்தில் இந்த ஜாக்லினை எழுப்பியிருக்கிறாங்க. ஜாக்லின் எந்திரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க எந்திரிக்கிற கேப்ல இந்த பக்கம் இருந்த அந்த உருவத்தை காணுமாங்க. நல்லா தெரியும், இவங்க கண்ணு முன்னாடி அந்த உருவம் இவங்களை நின்று பார்த்துட்டு இருந்ததை கீதா பார்த்துருக்குறாங்க. இதை சொன்னா ஜாக்லின் நம்ப மாட்டாங்க. ஆரம்பிச்சிட்டியாடி, முதல்ல அங்கே ஆரம்பிச்சது சரி, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தோம், ஒரு 1.5 மாசமா இதை பற்றி டாபிக் எடுக்காம இருந்த, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, கீதாவோட மனசுக்குள்ள ஒருவேளை அந்த ஏவல் தான் மறுபடியும் இவங்களை நோக்கி வந்துருச்சா, இல்லை மறுபடியும் அவங்க அத்தைங்க குரூப் வந்து மறுபடியும் வச்சிட்டாங்களா, எதனா அதுதான் நம்மளை தேடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இதை இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் ஷேர் பண்ணால் அது கரெக்டாக தப்பாங்கிற ஒரு அபிப்பிராயத்திலே ஷேர் பண்ணாமல் விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் இவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி தான் பழகுவாங்களாம். அப்படி இருக்கிற ஒரு அக்கா இவங்க கிட்ட வந்து நல்லா பேசுவாங்களாம். எப்பயுமே காலையில் காலேஜ் கிளம்பும் போது சரி, ஈவினிங்காக வந்ததுக்கப்புறமா காரிடாரில் உட்காந்து 2 பேரும் மொக்க போட்டுட்டு இருப்பாங்களாம். அவங்க வீட்டில் நடந்தது, இவங்க வீட்டில் நடக்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்படி அந்த அக்கா இவங்களோட முகத்தை பார்த்துட்டு, என்னடி ஒரு மாதிரி முகம்லாம் பயந்து போன மாதிரி இருக்குது, ஏன்னா இவங்க ஒரு மாதிரி அரண்டு போய் தான் போயிருக்கிறாங்க. காலையில் போகும்போதுமே இதை பற்றின ஒரு நினப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டபுள் மைண்டு, வீட்டில் வச்ச ஏவலா, இல்லை இங்கே இருக்கிற ஒரு அமானுஷமா, இல்லை ஹாஸ்டலில் இருக்கிற அந்த ஆத்மா வந்துச்சா, இல்லை இந்த 3மே ஒன்று தானாங்கிற அந்த குழப்பத்தில் இவங்க போகிறத கீதாவோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிறாங்க பக்கத்து வீட்டு அக்கா. அவங்க கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது கீதா இந்த மாதிரி நைட்டு நடந்தது சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் எதையுமே சொல்லாமல் நைட்டு இந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அந்த அக்கா அவங்களோட பூஜை அறைக்கு இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு திருநீர் போட்டு விட்டு அவங்களும் சொல்கிறாங்க. 1.5 மாதம் ஆகுது இந்த பொண்ணுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து. 1.5 மாதமாகவே இந்த உருவம் டெய்லி நைட்டு மேலேயும் கீழே நடமாடிக்கிட்டு இருக்கத இந்த அக்கா பார்த்துருக்குறாங்க. இந்த அக்கா மட்டும் இல்லைங்க, இந்த அக்காவோட வீட்டில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட மாமனார் எல்லாருமே இந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அதனால தான் வெளியே ஒரு எந்திரத்தை வாங்கி கட்டி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்பப்போ சாம்பிராணி புகையும் போட்டுட்ருக்குறோம். இது எங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் உன் கண்ணுக்கும் தெரியுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க வந்ததுலேருந்தே அந்த உருவம் இங்கே தான் இருக்குதுன்னா இவங்க தான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்காம இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ரூம்குள்ளே வந்த காரணத்தினால, இந்த ஜன்னல் ஓப்பனாக இருந்த காரணத்தினால இவங்க பார்த்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அமானுஷமே நடக்கலை. ஏன்னா இந்த ரூமில் இருந்து வேற ஒரு பையனோட, அதாவது அவங்க லவ்வரோட லிவிங் டுகெதருக்கு போனாங்க பார்த்தீங்களா மேலே ஒரு ரூமுக்கு,
அந்த பொண்ணு அவங்களோட ஊருக்கு போனப்போ, கேரளா பொண்ணு ஊருக்கு போனப்ப மந்திரிச்ச கயிறு, அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இந்த மிளகுல வச்சு ஒரு மாதிரி சொன்னாங்க, ஒரு ஒரு ரெட் கலர் துணியில வச்சு கெட்டி கொண்டு வருவாங்களாம். அங்கே அது வந்து சோட்டானிக்கரை அந்த அம்மனோட ஒரு ஒரு காப்புன்னே சொல்லலாமாங்க, வீட்டுக்கு வெளியே மாட்டுறது. அதை எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டுக்கு வெளியே மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வீட்டுக்குள்ள இப்போ வரைக்கும் எந்த அமானுஷமும் நடக்கலை. அது வெளியவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்திருக்குது இவங்களை. இந்த உருவத்தை மற்றவங்கலாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ மறுபடியும் இவங்களோட வாழ்க்கையில அந்த ஒரு அமானுஷம் வரதை கீதா தெரிஞ்சுக்கிறாங்க இந்த சம்பவத்து மூலமா. இந்த கதையை அனுப்பின பொண்ணு கீதா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கீதாவோட ஃபியான்சி தானா அவங்க. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க ஹாஸ்டல்ல என்ன நடந்துச்சு, இவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கு, இப்போ இந்த வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையுமே காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங்காக உட்காந்து சொல்லிடுவாங்களாம். அப்படிதான் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த அக்கா சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு அவங்களோட காரிடாரில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்களாம். காற்று நல்லா வருதுங்கிறனால 7 மணிக்கு மேலே வெளியே உட்கார மாட்டாங்களாம். இந்த சம்பவம் நடந்ததுனால 7 மணிக்கு மேலே உட்கார வேணாம்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபியான்சிக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கீதா. ஆனால் அவருக்கு கால் போகவே இல்லை, கட் ஆகிட்டே இருக்குது. சரி கொஞ்ச நேரம் உட்காருவோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தவங்களுக்கு நைட்லாம் கொஞ்சம் தூக்கம் இல்லை. இந்த உருவத்தை பார்த்ததுனால சரியான தூக்கம் கிடையாது. காலையிலையும் அரை தூக்கத்தோட தான் காலேஜுக்கும் போயிட்டு இருந்த காரணத்தினால அவங்கள அறியாமலே அசந்து தூங்கி இருக்கிறாங்க. யாருமே காரிடாரில் லைட்டு போடல. 6:15 தான் அந்த அக்கா வெளியே வந்து போடுவாங்களாம் எப்பயுமே. அப்போ தான் இருட்டுமோ அந்த ஏரியாவில். ஆனால் அன்னைக்கு ஒரு 5:50 55 இருக்குமாங்க, ஒரு சவுண்டு கேட்குது. கீதா கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. இவங்க பார்த்ததுமே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல டக்குன்னு மறைஞ்சிருக்குதுங்க. கீதா வெளியே இருக்கிற அந்த சேர்ல இப்படி படுத்து தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கையை கட்டிட்டு தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இங்கனுக்குள்ள இருந்திருக்குதுங்க அந்த உருவம். ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல எந்திரிக்கும் போது டக்குன்னு மறைஞ்சிருது. அது மறைஞ்சாலும் பின்னாடி ஒரு உருவம் நிற்குது. இவங்க நைட்டு பார்த்தாங்க இல்லையா அந்த கட்டுமஸ்தான உருவம், அது அங்கேருந்து வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்குதாங்க. இந்த தூரத்துலேருந்து இந்த படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து இவங்களோட ரூம் வந்து கார்னரில் தான் இருக்குது. அங்கேருந்து வேகமா ஓடி வருதான் இவங்கள நோக்கி. உள்ளே ஓடி இருக்கிறாங்க. கதவை மெயின் டோரை லாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க ஃபியான்சிக்கு ஃபோன் போட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்களாம் எப்பயுமே. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி வீடியோ காலில் எப்பயுமே நைட்டு வீடியோ கால் பண்ணி வச்சுருவாங்களாம். அவராக கட் பண்ணாதான் உண்டாம். அவருக்கு நைட்டு ஷிஃப்ட்டுங்கிறனால ஃபுல்லாக இவங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாராம், சிசிடிவி கேமரா மாதிரி. லைக் இவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்னு கூட சொல்லலாங்க. அதை இவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இவங்க பெட்டுக்கு நேராக வச்சுருப்பாங்களாம், அதாவது இவங்க ஃபேஸுக்கு நேராக வச்சுருப்பாங்களாம். அப்படி வச்சுருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு பின்னாடி, இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஒரு உருவம் எந்திரிச்சு இவங்கள பார்த்துட்டு அந்த வீடியோ காலில் இருக்கிற அவங்களையும் பார்த்துட்டு மெதுவாக அப்படியே அந்த ஃபோனை நோக்கி வந்திருக்குதுங்க. இதை அவங்க ஃபியான்சி பார்த்துருக்குறாரு. மெதுவாக அந்த ஃபோனை நோக்கி கிட்டக்க வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறைச்சலாகி ஆஃப் ஆகிடுச்சான் ஃபோனு. திரும்ப கால் பண்ணால் இவங்களுக்கு ரிங்கே போகலையாம். அடுத்த நாள் இவங்க வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறாரு. இவங்களுக்கு அது சாதாரணமாக தான் இருந்திருக்குது. வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் இவங்க வீட்டுக்கு வருவாராம். கீதாவுக்கு உடம்பு முடியலன்னா கூட வீட்டுக்கு வருவாராம். அன்னைக்கு அடுத்த நாள் சொல்லி வச்ச மாதிரி கீத்துக்கு காய்ச்சலாங்க, ஹெவி ஃபீவர். அவங்க ஹாஸ்டலுக்கு போகலை. இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறது, இந்த கருப்பு உருவத்தை அவங்க பார்த்தாங்க இல்லையா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஃபியான்சி வீட்டுக்கு வந்தவர் இவங்கள வழக்கத்துக்கு மாறா, அதாவது எப்பயுமே பார்த்துக்கிறத விட ரொம்ப அதிகமாக கவனிச்சிருக்கிறாரு. குங்குமமும் திருநீரும் பூசி விட்டது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு கயிறு வேற கட்டி விட்டுருக்கிறாரு. இப்போ தான் நடந்தது எல்லாத்தையும் அவங்க ஃபியான்சி கிட்ட சொன்னதும், இதுதாம்மா அன்னைக்கு நடந்துச்சு, நான் உங்ககிட்ட சொன்னால் நீ தனியாக இருக்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பயுமே உன் கூட இருப்பாங்களான்னு தெரியாது, நீ பயந்துருவ, உன் படிப்பு முக்கியம் அப்படிங்கிறனால நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலை. இருந்தாலும் என்னோட ஒரு திருப்திக்காக உன் கையில் என்னோட குலசாமி கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்ச கயிறை கட்டி விட்டுருக்கிறேன். அவர் வந்து உனக்கு காவலாக இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் அதை நான் உனக்கு கட்டியே விட்டுருக்குறேங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாருங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஃபோன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா இவங்க பேசுறது அவருக்கு கேட்கல. ஆனால் அவரோட ஃபோனில் கீதாவோட உருவத்தில் கீதாவே அவர்கிட்ட ஒரு மாதிரி திட்டி, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதைங்கிற மாதிரி ரொம்ப அனாவசியமான பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்களோட ஃபோன் காலில், யார் கீதாவோட ஃபோனில் அவங்க ஃபியான்சி இவங்களை வந்து அசிங்கமாக திட்டி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் எனக்கு கால் பண்ணாத, உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் சம்மந்தமே கிடையாது, உனக்கு எனக்கு எல்லா உறவும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படியே அவர் சைடு பார்த்தா நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ காலில்
அவர் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ரூடாக பேசுவோம்னா, என்ன எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கால் பண்ணாதானே பண்ணக்கூடாது, நீ அதே மாதிரி வீடியோ கால் வராதனா வரக்கூடாது, நீ இங்கே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, நான் உன்னை வர சொன்னேனா, வராதனா வராது, இப்படி பேசியிருக்கேன் நான் அந்த வீடியோ காலில். நீ என்ன லூஸா, எதுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ வராதன்னு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன், நீ வராதனா வராத, எதையும் கூட்டிகிட்டு வராது அப்படின்ற மாதிரி பேசினா, யாரை கூட்டிகிட்டு வரப்போனா, என்ன கூட்டிகிட்டு வரப்போ இப்படி பேசுவே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ரீகனெக்டிங்கில் போயிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டு திரும்ப கால் பண்ணால் காலிங் தான் போகுது, ரிங்கிங்கே ஆக மாட்டேங்குது. வாட்ஸ்அப் கால் பண்ணால் வீடியோ கால், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இவர் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவரோட கால் வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப நாங்கள் 2 பேர் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், வீடியோ கால் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ரீகனெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு கால் கனெக்ட் ஆயிருக்குன்னா அந்த கால் அவர் என்ன மிரட்டுறாருன்னா, இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கதவை வந்து தட்டுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல கீதாக்கு. என்னடா அது, நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது கதவு வேறு யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ஓப்பன் பண்ணால் பக்கத்து வீட்டு அக்கா, இந்த பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அந்த திருநீர்லாம் பூசி விட்டாங்க இல்லையா, அந்த அக்கா வந்து கதவை தட்டியிருக்கிறாங்க. என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வேமா அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அவங்களோட பூஜை அறையில் இந்த பொண்ணை கூட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில், அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே இந்த பொண்ணோட ஃபியான்ஸையும் வந்துடுறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்தால் நம்ம என்னங்க பண்ணுவோம்? இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருப்போமா, இல்லை அந்த காலேஜில் தான் படிப்போமா? ஹேரே போச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுவோம் இல்லையா? ஆனால் கீதாவால் அந்த முடிவை எடுக்க முடியாது. அங்கே செமஸ்டர் ஃபீஸும் கட்டியாச்சு, இங்கே அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, வேறு வழி இல்லை, இவங்க இங்கே இருந்து தான் ஆகணும். அவங்க அம்மா கிட்ட சொன்னாலும் இதெல்லாம் ஏற்றுப்பாங்களா என்னங்கிறது தெரியாது, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கங்கிற பட்சத்தில் ஃபியான்ஸையே ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், படிப்புக்காக இருக்கட்டும், இவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்தாக இருக்கட்டும், அவரே ஹெல்ப் பண்ணுறாருங்கிற பட்சத்தில் அவரே சொல்கிறாரு இப்போ இவங்க கீதா கிட்ட, நான் வந்து உன்னை ஒரு தர்கா கூட்டு போகிறேன், என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பிளேஸில் ஒரு தர்கா இருக்குது. இந்த தர்காவுக்கு பின்னாடி ஒரு மாதிரி வயல்வெளி மாதிரி இருக்குமா, அங்கே ஒரு மாதிரி காமாக இருக்குமாங்க, மயான அமைதியாக, ரொம்ப நிம்மதியாக, நேச்சுரலாக இருக்குமா. இந்த மாதிரியான இடம் கீதாவுக்கு பிடிக்கும், அதுதான் அவங்களோட கேரக்டர். ஆனால் இப்போ அந்த பாய் அவங்கள கூப்பிட்டுட்டு போய் அங்கே உட்கார வச்சதுக்கப்புறமா அந்த இடமே அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு உள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. எந்திரிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதை மீறியும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஃபியான்சி அவங்க கையில் கட்டி விட்ட அந்த கயிறா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ மெயினான பாய் அந்த தர்காக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது கீதாவோட ஃபியான்சி கிட்ட, நீங்கள் வந்து 2 பேரை கூட்டு வந்திருக்கீங்க, நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன், அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஷாக் ஆகி, ஐயா நான் ஒருத்தவங்கள தான் கூட்டு வந்திருக்கிறேன், என்னோடய ஃபியான்சியை தான் கூட்டு வந்திருக்கிறேன். இல்லைப்பா, அந்த பொண்ணு கூட ஒரு பையனும் வந்திருக்கிறான், நான் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாருங்க. ஃபியான்சிக்கு ஒரு மாதிரி பயம் வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டு அவருமே வந்து உட்காந்துருக்கிறாரு. நான் அவ கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆத்மாவை வர வச்சு பேசுகிறாங்க. ஒரு பையனோட ஆத்மா இவங்க தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல் ரூமில், இவங்களோட ரூமில் இருந்திருக்குது. இந்த 4 பொண்ணுங்க தங்கியிருந்தாங்களே அந்த ரூமில் தான் அந்த பையனோட ஆத்மா இருந்திருக்குது. இந்த பையன் யாருன்னா, இதே காலேஜில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இதே ஹாஸ்டல் ரூமில் ஒரு பொண்ணு தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க, மாலதின்னு ஒரு பொண்ணு. இந்த மாலதி ராம்ங்கிற பையனை லவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராம்ங்கிற பையனும் மாலதியை லவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராம்ங்கிற பையன் யாருன்னா, இந்த ஹாஸ்டலில் மெஸ்ஸில் வேலை பார்க்குற பையனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மாலதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ராமை வச்சு. இவனையா லவ் பண்ணுற, நீ படிக்கிற படிப்புக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாதுடி என்னடி சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமாவும் அவங்களோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற பட்சத்தில் ராமை கலட்டி விட்டுருக்குறாங்க மாலதி. இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாத ராம் என்ன பண்ணுறாருன்னா, மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிட்டு, அதாவது இவங்க ரூமோட விண்டோ ஓப்பன் பண்ணால் நேராக கீழே வந்து இந்த மெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களாம், அங்கே தான் படுத்து தூங்குவாங்களாம். அந்த ரூம்குள்ளே அந்த பையன் தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு எரிஞ்சு செத்துட்டானாங்க. இந்த பொண்ணு அவனை ஏமாத்திட்டாங்கங்கிற ஒரு விரக்தியில் ராம் இறந்துட்டாரு. ராம் இறந்த அடுத்த கொஞ்ச நாட்கள்லையே மாலதிங்கிற பொண்ணுக்கு கை கால்லாம் விளங்காமல் போய் ஒரு மாதிரி படுத்த படுக்கை ஆயிட்டாங்களாம். இப்போ வரைக்குமே அந்த மாலதிங்கிற பொண்ணு அப்படியே தான் இருக்கிறாங்களாம். கை கால்லாம் வேலை செய்யாதான், ஒரு மாதிரி வாயிலேருந்து நுர தள்ளிக்கிட்டே இருக்குமா. ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த பொண்ணு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ராமோட ஆத்மா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்டலில் அப்போ இருந்த பொண்ணுங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பையனோட ஆத்மா அந்த ரூமில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், அதனாலேயே அந்த ரூமுக்கு யாரையுமே அனுப்பாமல் பூட்டு போட்டு வச்சுருந்ததாகவும் சொல்லப்படுதாங்க. அந்த ரூமை தான் ஓப்பன் பண்ணி 2019 ஆகஸ்ட் 24 இந்த பொண்ணுங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நிர்வாகம். உள்ளே போன நாள்லேருந்தே அந்த பையனோட ஆத்மா
இந்த கீதாவை தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது. கீதாவுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அதாவது அவங்க ஃபியான்சிக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அந்த பையன் எதுக்கு கீதாவை மட்டும் டார்கெட் பண்ணணும், மீதி இருக்கிற 3 பொண்ணுங்களை டார்கெட் பண்ணாமல். ஏன்னா அந்த மாலதிங்கிற பொண்ணு எந்த காட்டில் படுத்திருந்தாங்களோ அதே பெட்டில் தான் இவங்களும் படுத்திருக்கிறாங்க. யார்? இப்போ இந்த பொண்ணு, கதை அனுப்பின பொண்ணும் படுத்திருக்கிறாங்க, கீதா. அந்த பையனோட ஆத்மா தான் அவங்க ரூமில் ஓஜா போர்டில் ஆடும்போதும் வந்திருக்கிறான். செம்ம கடுப்பாக இருக்கிறான், கோபத்தில் இருந்திருக்கிறான். அந்த மாலதியோட நினப்பு அவனுக்கு இன்னுமே இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாலே, எந்த பொண்ணை பார்த்தாலுமே ஒரு எரிச்சலை கொடுத்துருக்குது. எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அது போக இவங்களோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த பையன் அவங்க கூட போகலை. அதுக்கு காரணம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இப்போ இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவனோட ஆத்மா தான் ரொம்ப நாளாகவே இவங்களை நெருங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் அவனால் நெருங்க முடியலை. அதுக்கு காரணம் ஒரு சக்தி, ஏதோ ஒரு சக்தி இவங்க கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இவங்களை காப்பாத்துதுங்கிறது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. கீழே முதல்ல போனப்போ இந்த 1BHKல டஞ்சனா அடைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூம்ல இந்த லிவிங் டுகெதர் போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போனாங்க இல்லையா தனியா, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குதுங்க. அதை எதையுமே அந்த பொண்ணு ஷேர் பண்ணலை. இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா, தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, இந்த பையனோட ஆத்மா தான் விரட்டி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லா பொண்ணுங்களும் இவங்களோட ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஃபியான்சியும் இருந்திருக்கிறாரு, கீதாவோட ஃபியான்சியும். இப்போதான் அந்த பொண்ணு ஷேர் பண்றாங்க, நானே அதனால தாண்டி ஓடிட்டேன், என் ஆளை கூப்பிட்டுக்கிட்டு, உங்ககிட்ட சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, அது போக எனக்கு பயமா இருந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபியான்சே இவங்களை தைரியமா அந்த ரூம்ல விட்டுட்டு போறாரு. அதுக்கு காரணம் இந்த பாய் சில விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, தலானி கடையில் வச்சுட்டு படுத்து தூங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு அமானுஷ்யத்தையுமே அவங்க பார்க்கலையாங்க. கீதாவோட ஃபியான்சி இருக்காரு இல்லையா, அவரோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரனாராங்க. இந்த வீரனாருங்கிறவர் தான், அந்த சாமி தான் இவங்களை பாதுகாத்துருக்கிறாரு. இதை இந்த தர்காவில் இருக்கிற பாயே சொல்லியிருக்கிறாரு. அது போக இவங்க ஊரில் இருக்கிற பூசாரியும் சொல்லியிருக்கிறாரு. அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவங்களோட குலதெய்வம், அதாவது இவங்க அம்மாவோட குலதெய்வம் இருக்கிறாங்க இல்லையா மாரியம்மன், அவங்களும் இவங்களோட குலதெய்வம் இந்த வீரனாருங்கிறவர் தான் இவங்களை பாதுகாத்துருக்கிறாங்க. இவங்க பார்த்த அந்த கட்டுமஸ்தான உடம்பு, அந்த கருப்பு உருவம் வீரனாராங்க. அவர் தான் காத்தா இருந்து காவல் காத்திருக்கிறாரு இந்த பொண்ணை. அது போக கீதாவை சின்ன வயசுலேயே அவங்களோட குலதெய்வம் மாரியம்மனுக்கு தத்து கொடுத்துட்டாங்களாம். இந்த சின்ன வயசுல சாமிக்கு குழந்தைய தத்து கொடுக்குற பழக்கம்னு ஒன்று இருக்குதாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போன ஒரு காரணத்தினால கீதாவோட பாட்டி தான் கீதாவை சின்ன வயசில் மாரியம்மன் கோயிலுக்கு தத்து கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஒரு சாமியோட குழந்தைங்கிற மாதிரி தான் வருமாங்க. இவங்களோட குலதெய்வமான மாரியம்மனும் வீரனாரும் சேர்ந்து தான் இந்த பொண்ணை காப்பாற்றினதா இந்த பொண்ணு சொல்லி முடிச்சிட்டாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. என்னென்ன ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்களே, அதுக்கும் இந்த ஸ்டோரிக்கு என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? அவங்க வேறு யாரும் இல்லைங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இந்த கதையை எனக்கு அனுப்பின பொண்ணு கீதா. ஆக்சுவலாக அவங்களோட ஒரிஜினல் நேம் அது கிடையாது. ஒரிஜினல் நேம்ஸ் எதையுமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால எல்லாமே புனைப்பெயர்களை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த காலேஜில் தாங்க. காலேஜோட ஹாஸ்டல் நேம் மட்டும் சொல்லிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நட்சத்திரான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த பொண்ணு ஒரு நாள் மேலே மொட்டை மாடியில், அதாவது இவங்க இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, 2BHK அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. காலேஜ் இன்னும் முடிய போகிற தருணம், லாஸ்ட் இயரில் இவங்களும் கூட இருக்கிற ஜாக்லின் பொண்ணும் மேலே போயிட்டு மொட்டை மாடியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்துருக்குறாங்க. ஈவினிங் டைமில், நைட் டைம்லலாம் போயிட்டு உட்காந்து பேசிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கமாக. அப்படி தான் ஜாக்லினுக்கு நல்லா இருக்கு, ஆங்கிள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கும் இதே மாதிரி எடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எடுத்த ஃபோட்டோஸில் இவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம், யாரு கீதாவுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்திருக்குது. அது போக எடுத்த எந்த ஃபோட்டோவுமே ஒழுங்காக வரல. மறுபடியும் இங்கே பாரு, ஒழுங்காக ஏறி தேவையில்லாத வேலை பார்க்காத, கரெக்டாக எடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ அவங்க கவனிக்கலை, கீதாவோ ஜாக்லினோ ஸ்பாட்டில் கவனிக்கலை. என்னடி எடுத்து வச்சிருக்க, எல்லாமே ஷேக்காக இருக்குடி, ஒழுங்காக ஏறின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நின்றுருக்குறாங்க. மறுபடியும் 4 ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அதுவுமே ஷேக்காய் தான் வந்திருக்குது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. இப்போ கீதா கோபமாகி டக்குன்னு ஜாக்லின்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி ஜாக்லினை மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அதே ஃபோனில் அவங்க நார்மலாக தான் வந்திருக்குது, அதாவது அவங்களோட ஃபோட்டோ நார்மலாக தான் வந்திருக்குது. இதே மாதிரி எனக்கு எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு போய் நின்னா மறுபடியும் இதே மாதிரி பழைய மாதிரியே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபோட்டோஸ், இதில் நல்லாவே தெரியுது அவங்களுக்கு பின்னாடி மேலே யாரோ ஒரு உருவம் நிற்கிறது. இதை பார்த்ததுமே 2 பொண்ணுங்களுக்குமே கை காலெலாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த சம்பவம் நடந்ததை அவங்க ஃபியான்சி கிட்ட சொல்லி மறுபடியும் அந்த பாய் கிட்ட போய் மந்திரிச்சு, அந்த பையனோட ஆத்மா இன்னுமே சாந்தி இடையில அவன் இன்னுமே உன்னையே தான் சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்கிற மாதிரி அவர் சொல்ல பயந்து போயிட்டு மறுபடியும் உங்களோட ஊருக்கு போயிட்டு மாரியம்மன் கோயிலில் மந்திரிச்சு விட்டு
அந்த காலேஜை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வர வரைக்குமே இந்த பொண்ணுக்கு அல்லு இல்லையாங்க. டெய்லியுமே மறுபடியும் இவங்க சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ரூம்குள்ளே உட்காந்துருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு இங்கே உட்காந்துருக்குறாங்களாம். அவங்க தலைக்கு பக்கத்தில், அதாவது தலைக்கு மேலே சீலிங்க்கு கீழே ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்திருக்குது வீட்டுக்குள்ளே, ரூம்குள்ளே. அதோட கண்ணு மட்டும் தெளிவாக தெரியுதான், ஒரு மாதிரி ரெட் கலரில் இருந்திருக்குது. இதை பார்த்து இந்த பொண்ணு பயத்தில் பேச்சு வராமல் ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வந்திருக்குது. ஒரு மாதிரி மூச்சு இறைச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க, ஆனால் சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது ஜாக்லினே உணர்ந்துடுறாங்க. இரு இரு இரு, எனக்கு புரியுது, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, வான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்களாம். இது இவங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நடந்திருக்குது. கீதா அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போனப்போ அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ அந்த பையனோட உருவமோ கருப்பு புகை மாதிரியான உருவத்தெல்லாம் பார்க்கல. இப்போ அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்களாங்க. இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணு சிங்கப்பூரில் இருக்கிறாங்களாம். டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனா. அது போக சிங்கப்பூரில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னா, நம்ம கோஸ்டிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஸ்டோரியை உங்களோட ஸ்டைலில் நரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அங்கே ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படினாலும் இந்த ஃபோட்டோவை போட்டிங்கன்னா உங்களுக்கு ராங் கமெண்ட் தானே வரும். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்புனதை போட்டிருந்தேன், ஒரு ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அந்த ஸ்டோரியோட பேர் டக்குனு ஞாபகம் வரல. அதில் வந்து கீழே வந்து நிறையா பேர் அண்ணா இதை வந்து பாருங்கண்ணே எடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக ஒரு சிலர் சொன்னாங்க. டேய் அங்கே பாடுறா எடிட்ரா, இதெல்லாம் வந்து இதாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான், அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் காதிலே வாங்கி மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த பொண்ணே சொல்கிறாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இப்போயும் இதை போட்டதுக்கப்புறம் சரி நான் சொல்லலை, அவங்க சொல்கிறதே நீங்கள் கேட்டுருங்க. நான் அனுபவிச்சதை என்ன சில பேர் நம்ப மாட்டாங்க. ஸ்டில் நம்ம கோர்சஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து நம்புறாங்களான்னு தெரில. பட் இதுவுமே இது எடிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும்னா தாராளமாக நீங்கள் பிக்சர் ஷேர் பண்ணலாம். இந்த பொண்ணு சொன்னதுனாலையோ இந்த இமேஜை வந்து உண்மைதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பொய்ன்னு சொல்ல மாட்டேன். இந்த நான் சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே உண்மை பொய்ங்கிறத தாண்டிலும் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சான்னு மட்டும் பாருங்கள். நான் அதை தான் ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இருக்கோ இல்லையோ அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கும்போது தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அவங்கவுங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வரும். அது பேயாகவும் இருக்கலாம், கடவுளாகவும் இருக்கலாம், அப்பா அம்மா மேலே இருக்கிற பாசமாகவும் இருக்கலாம், பொண்டாட்டி மேலே இருக்கிற அன்பாகவும் இருக்கலாம். அது அந்தந்த நேரத்தில் வரும்போது தான் அவங்கவுங்களுக்கு உணர்வு வரும். ஓகே, இதெல்லாம் அன்றைக்கி வந்து அவங்க பேசும்போது கிரிஞ்சாவோ இல்லை நம்ம இப்படி பார்த்துட்டோமே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தான் நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்கவுங்களுக்கு வரும், அந்த ஃபீலிங். அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.